வெல்கம் டு மேரிஸ் ஃபேஷன். இந்த வீடியோவில் நம்ம 11th அக்கௌண்டன்சி பார்க்கலாம். இந்த சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜேர்னல் என்ட்ரிஸ். சரி, இப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ்னால் என்னதுன்னா, ஜேர்னல் இஸ் த புக் ஆஃப் ஒரிஜினல் என்ட்ரி இன் விச் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன் ஆர் ரெக்கார்டட் இன் குரோனலாஜிக்கல் ஆர்டர். ஸோ இது வந்து ஒரு சிம்பிளான சம் தான். உங்களுக்கு இதான் பேசிக் 11th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ஸோடைய பேசிக்கே இதுதான். இதை வச்சு தான் போக போக அடுத்த ஸ்டெப் சம் போட போகிறோம். ஓகே, இப்போது வந்து இதோடைய ஃபார்மேட் பார்க்கலாம். ஓகே, இந்த புக் ஆஃப் ஸோ அண்ட் ஸோ அந்த இயர் கொடுத்துருப்பாங்களே 2019-18 அந்த இயர் ஆஃப்க்கு அப்புறம் இந்த புக் ஆஃப் போட்டுட்டு ஜர்னல் என்ட்ரிஸ் ஹெட்டிங் போட்டுட்டு டேட் காலம், பர்டிகுலர் காலம், எல்எஃப் காலம், டெபிட் அண்ட் கிரெடிட் காலம். டேட் காலமில் நீங்கள் டேட் ஃபில் பண்ணுவீங்க. கொஸ்டினுக்கு அப்புறம் கொடுத்துருக்குற டேட்டை ஃபில் பண்ணணும். பர்டிகுலரில் என்ட்ரிஸ் போடணும். எல்எஃப்னா லெஜர் ஃபோலியோ, டெபிட் அண்ட் கிரெடிட் அமௌண்ட் ரெண்டு சைடில் அமௌண்ட் போடுவோம். மேலே ஜர்னல் என்ட்ரின்னு போட்டுக்கோங்க. ஃபார்மேட்டை இங்கேருந்து ஆரம்பிங்க. டேட், இது பர்டிகுலர் காலம், இது எல்எஃப், டெபிட் காலம், கிரெடிட் காலம். ஓகே, இதான் ஃபார்மேட். இப்படி தான் அக்கௌண்ட் ஷீட்டில் எழுதணும். இப்போ நம்ம டைரெக்டாக சம் போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், திவ்யா இஸ் a sole proprietor having a provision store. Following are the transaction during the month of Jan 2018. Journalize them அப்படின்னாலே ஜேர்னல் என்ட்ரிஸ் தான் போடணும். ஓகே, இப்போ இங்கே வந்து டேட் இயர் கொடுத்துறாங்க. Jan 2019 திவ்யா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சம் பாருங்கள். கமென்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ். ஸோ கமென்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ்னால் என்ன மீனிங்னா, ஒரு பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, நீங்கள் தான் ஓனர் அந்த பிஸ்னஸ்க்கு. ஸோ இங்கே யார் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறா? ஸோ இங்கே கொஸ்டினில் நேம் கொடுத்துருக்காங்களா, திவ்யா. ஸோ திவ்யா கமென்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ். இங்கே வர எல்லா என்ட்ரிஸும் திவ்யா பண்ணுறது தான். திவ்யா ஆரம்பித்த பிஸ்னஸில் அவங்க கொடுக்குற என்ட்ரிஸ். ஸோ இதுக்கு நம்ம எப்படி ஜேர்னல் என்ட்ரிஸ் போடுவோம்? கமென்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ்ன்ற கொஸ்டின். ஓகே, இது பை அண்ட் இது டூ. இங்கே மேலே எப்பவுமே பைன்னு போட மாட்டோம், கீழே மட்டும் தான் டூன்னு போடுவோம். ஸோ இது 2018 ஜான் அப்படின்னால இந்த டேட் காலமில் ஒரு லைன் விட்டுக்கோங்க. டேட் காலமில் ஜான் என்ன டேட் அங்கே கொடுத்துருப்பாங்க கொஸ்டின்லேயே 1 கொடுத்துருக்காங்களா. இங்கே இருக்கிற காலம் தான் டேட் காலம். இது இங்கே 1 கொடுத்துருக்காங்க. ஸோ ஜான் 1 2018 இந்த மாதிரி டேட் போட்டுக்கோங்க. ஸோ பையில் வந்து கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு திவ்யாஸ் கேபிட்டல் அமௌண்ட் 80,000. ஸோ மேலே பைக்கு டெபிட் சைடில் 80,000, டூ திவ்யாஸ் கேபிட்டல் கிரெடிட் சைடில் 80,000, சேம் அமௌண்ட்டு. இப்போது இங்கே நரேஷன் எழுதணும். நரேஷன் என்னதுன்னா, கொஸ்டினில் என்ன இருக்கோ அதே தான் நரேஷன் நம்ம எழுத போகிறோம். திவ்யா கமென்ஸ்டு பிஸ்னஸ் வித் கேஷ். திவ்யா கேஷை போட்டு அவங்க பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க கேஷ் அவங்கக்கிட்ட தானே இருக்குது. ஸோ மேலே கேஷ் வரும். டூவில் யார் ஆரம்பிக்கிறா, யார் ஓனர்? திவ்யா. ஸோ திவ்யாஸ் கேபிட்டல். ஸோ அதே மாதிரி அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம் ஃபுல்லாக உங்களுக்கு கேஷை பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்ததுன்னா எப்படி சம் போடுறதுன்னு நான் சொல்லி தர போகிறேன். நெக்ஸ்ட் தேர்ட் சம் பார்த்துக்கோங்க. பர்ச்சேஸ் குட்ஸ் பை பேயிங் கேஷ். நீங்கள் கையில் நேரடியாக கேஷ் கொடுத்து கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஸோ எப்படி என்ட்ரிஸ் வரும்? டேட் 3 ஒன்ஸ் ஜான்னு போட்டால் போதும். அப்புறம் மந்த் நம்பர் போட்டுக்கலாம் 3/1/18. இப்போ என்ட்ரிஸ் எப்படி வரும்னா,
பை சைட் மேலே பையில் purchase account debtor to கேஷ் அக்கௌண்ட். ஏன் பர்ச்சேஸ் மேலே வருது, ஏன் டூவில் கேஷ் வருது அப்படின்னா உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ நான் பை அண்ட் டூ சொன்னல, இப்போ கேஷை பேஸ் பண்ணி சம் வந்தால் எப்படி போடணுன்னா பைனா உங்ககிட்ட என்ன வருது, உள்ள பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, purchase goods for cash. ஓகே, பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற திங்ஸ் உள்ளே வருது. ஸோ அதனால் பர்ச்சேஸ் போடணும். கூட்ஸோ வேறு எதுவுமே போடக்கூடாது, வெறும் பர்ச்சேஸ் தான் வரணும். டூவில் கேஷை கொடுத்து வாங்குறீங்களே, ஸோ கேஷ் உங்ககிட்டேருந்து வெளியே போகுது. ஸோ கிரெடிட் சைட் டூவில் கேஷ் வரணும். இதுதான் மீனிங். இதுக்கு அமௌண்ட் 5000, பை சைடில் 5000 அண்ட் டூ சைடில் 5000. நெக்ஸ்ட்டு நரேஷன் எழுத போகிறோம். நரேஷன் எப்படி எழுதுவோம், கொஸ்டினில் இருக்கிற அதே பார்த்து தான் நரேஷன் எழுதுகிறோம். பர்ச்சேஸ் கூட்ஸ் பை பேயிங் கேஷ். அவ்வளோதான். இப்போ இன்னொரு சம் கேஷை பேஸ் பண்ணி பார்க்கலாம். இதில் டவுட்ஸ் எதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். அடுத்த சம் பார்த்தீங்கன்னா 5th சம், பாட் ஃபர்னிச்சர் பை கேஷ். ஃபஸ்ட்டு கொஸ்டினை ரீட் பண்ணோடனே கொஸ்டினோடைய மீனிங் புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் பை சைடில் என்ன வரும், டூ சைடில் என்ன வரும், எப்படி என்ட்ரிஸ் போட்டுருன்னு பார்க்கலாம். பாட் ஃபர்னிச்சர் பை கேஷ். ஒரு ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் கேஷ் கொடுத்து வாங்கியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு என்ன வருது, ஃபர்னிச்சர் வருது, கேஷ் உங்ககிட்டேருந்து வெளியே போகுது. ஸோ என்ட்ரிஸ் எப்படி இருக்கும், டேட் 5/1/18 பாட் ஃபர்னிச்சர். ஸோ ஃபர்னிச்சர் உள்ளே வருது. பை சைடில் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டார் 2, நீங்கள் கேஷ் கொடுத்து வாங்குறீங்க, கேஷ் உங்கள் கையிலேருந்து வெளியே போகுது. ஸோ கேஷ் அக்கௌண்ட் அமௌண்ட் என்னதுன்னா 4000. இப்போ நரேஷன் எழுதலாம். ஓகே, இவ்வளோ தான் சிம்பிளாக இருக்கும் ஜர்னல் என்ட்ரிஸ். நீங்கள் போட நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு நீங்கள் சம் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஈஸியாகிடும். சரி, இப்போ அடுத்த சம் பார்க்கலாம். 6th சம், சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ். கொஸ்டினோட மீனிங் என்னது, கேஷ்க்கு கூட்ஸை சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க. அப்போ என்ட்ரிஸ் எப்படி வரும், டேட் 6 சோல்ட் கூட்ஸ் ஃபார் கேஷ். ஸோ நீங்கள் இங்கே எழுதும் போது சேல்ஸ் மட்டும் தான் மென்ஷன் பண்ணணும், கூட்ஸோ சோல்டோ அந்த வேர்ட் மென்ஷன் பண்ணக்கூடாது. ஸோ சேல்ஸ்னால் நீங்கள் சேல்ஸ் பண்ணியிருக்கீங்க, கேஷ் உங்களுக்கு வருது, கூட்ஸ் உங்கள்கிட்டேருந்து வெளியே போயிருக்கு. ஸோ பையில் cash account debtor to sales account amount 50,000. நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா எனக்கு தெரியல, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக இருந்ததுன்னா சொல்லுங்கள், கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கிறேன். ஸோ நரேஷன் எப்படி எழுதுவோம், ஃபஸ்ட்டில் இருந்து அதே மாதிரி தான். சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ். நான் கிளியராக எழுதுகிறேன், நானும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இவ்வளோ தான், கேஷை பேஸ் பண்ணி சம் எப்படி இருக்கும், என்ட்ரிஸ் எப்படி போடணும், கொஸ்டின் எப்படி புரிஞ்சிக்கணுன்றது இவ்வளோ தான். இதே தான் ரிப்பீட் ஆகும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், சேல்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், எப்படி இருந்தாலும் இதே ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி எழுதுங்க, ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இப்போது டெபாசிட், வித்ட்ரா, பேங்க், இந்த 3 வந்ததுன்னா எப்படி என்ட்ரிஸ் போடணும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு பார்க்கலாம். செகண்ட் சம் பாருங்கள். ஃபாலோயிங் ஆர் த டிரான்சாக்ஷன் டியூரிங் த மந்த் ஆஃப் June 2019. ஜேர்னல் என்ட்ரிஸ். ஓகே, June 2019, டேட் 5,
டெபாசிட்டட் கேஷ் வித் பேங்க். கேஷை பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் கேஷ் தான் டெபாசிட் பண்ணியிருக்கீங்க பேங்க்கில். ஸோ என்ட்ரிஸ் எப்படி இதுக்கு வரும் அப்படின்னா, டேட் எழுதிக்கோங்க, 6/6/2019 ஜூன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு என்ட்ரிஸ் வந்து பையில் பேங்க் அக்கௌண்ட் டேட்டார் டு கேஷ் அக்கௌண்ட். உங்கள் காசை நீங்கள் பேங்க்கில் போட்டிருக்கீங்க, டெபாசிட் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ அமௌண்ட் வந்து 40,000. இதுக்கும் நரேஷன் கண்டிப்பாக எழுதணும். நரேஷனுக்கும் மார்க் இருக்குது. நரேஷனுக்காக கொஸ்டின் இருக்குது, அதே தான். இப்போது 6th சம், அதாவது செகண்ட் சம், 6th டேட். பர்ச்சேஸ் கூட்ஸ் வித் ராம் அண்ட் கோ 5,000 ஆன் கிரெடிட்டில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க ராம் அண்ட் கோலேருந்து. ஓகே, கிரெடிட் ஃபஸ்ட் நம்ம கேஷில் பர்ச்சேஸ் பண்ணோன்னா எப்படி என்ட்ரி வருதுன்னு பார்த்தோம். இப்போ கிரெடிட்டில் பர்ச்சேஸ் பண்ணால் எப்படி என்ட்ரி வரும்னா, ஓகே இங்கே டேட் 5, 6 கிடையாது, இதுக்கு தான் 6. ஓகே, இப்போது பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்களா ராமன் கோலேருந்து பர்ச்சேஸ் பண்ணினா உங்கள் பர்ச்சேஸ் வந்து உள்ளே வரும், நீங்கள் வாங்கின கூட்ஸ் உள்ளே வரும். ஸோ உள்ளே வர பொருளை தான் பையில் போடணும். பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு எங்கேருந்து வாங்கியிருக்கீங்க ராமன் கோலேருந்து. ஸோ ராமன் கோ. ஒருவேளை நீங்கள் கேஷ்க்கு வாங்கினீங்க அப்படின்னா கேஷ்ன்னு போடலாம். நீங்கள் ராமன் கோவில் வாங்கினீங்க, க்ரெடிட்டில் வாங்கினா நேம் தான் வரணும். க்ரெடிட்டில் வாங்கினீங்க அப்படின்னாலே நேம், யார்கிட்ட வாங்கினீங்க நேம் அங்கே இருக்கும். ஸோ நேம் தான் போடணும். அமௌண்ட் என்னென்னா 5,000. ஸோ நரேஷன் இப்படி தான் எழுதணும். கொஸ்டின் இருக்கிற அதே இது தான் நரேஷன் எழுதுகிறோம். உங்களுக்கு புரியுதா ஜர்னல் என்ட்ரிஸ் எப்படின்னு? டவுட்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் என்ன டவுட்னு, நான் கிளியர் பண்ணுவேன். ஸோ இப்போ அடுத்த சம், லாஸ்ட் சம் பார்க்கலாம். 7th டேட்டு ஜூன் 2019. கேஷ் வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். ஆஃபீஸ் யூஸ்க்காக நீங்கள் பேங்க்லேருந்து கேஷை வித்ட்ரா பண்ணியிருக்கீங்க. இப்போ அதுக்கு என்ட்ரிஸ் எப்படி போடலான்னா, டேட் 7/6/2019. இப்போ நீங்கள் வித்ட்ரா பண்ணுறீங்க, கேஷ் உங்கள் கிட்டே வருது. ஸோ மேலே கேஷ், அக்கௌண்ட் டேட்டார் டு பேங்க் அக்கௌண்ட், அமௌண்ட் 5,000. நரேஷன் ஓகே இப்படி தான் நரேஷன் எழுதணும். கொஸ்டின் இருக்குது அப்படியே எழுதணும். ஃபர்ஸ்ட் கேஷ் வச்சு சம் போட்டோம், அப்புறம் டெபாசிட் வித்ட்ரா பேங்க்கு சம்மில் அப்படி வந்ததுன்னா என்ன மாதிரி என்ட்ரிஸ் என்ன மாதிரி சம் போடணும்னு பார்த்தோம். கொஸ்டினை புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு அது புரிஞ்சுக்கிட்டாலே நீங்கள் எப்படி என்ட்ரிஸ் போடுறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும். பையில் என்ன வரும், டூவில் என்ன வரும், நீங்களே புரிஞ்சுக்கலாம். ஸோ கமெண்ட் செக்ஷனில் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிளியராக சொல்லணும், ஒன்று ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் எழுத கிளியராக இருக்கான்னு பாருங்கள். அண்ட் எவ்ரி மந்த்து ஃபர்ஸ்ட் சாட்டர்டே அண்ட் செகண்ட் சாட்டர்டே 11th சம் அக்கௌண்டன்சி இருக்கும். அண்ட் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்கில், ஃபோர்த் சாட்டர்டே தேர்ட் சாட்டர்டேயில் 12th அக்கௌண்டன்சி. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் உங்கள் அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.